Hey guys. ஹே guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட தலையில சாணியை பிடிச்சி அப்பன மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது சாணி கிடையாது. இது வந்து ஒரு ஹேர் பேக். ஓகே, சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு vlog பார்க்க போகிறோம். என்னன்னா, ஸோ கைஸ், நமக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. நம்ம வந்து ஹேர் பேக்கை போட்டுட்டு அது கொஞ்ச நேரம் அப்படியே செட் ஆகட்டும் ஹேரோட. நம்ம அதுக்குள்ளே வீட்டில் உள்ள வேலைகள்லாம் பார்த்து முடிச்சிடலாம். இப்போ வந்து பாத்திரத்தை தைக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. சீரியஸ்லி எனக்கு பாத்திரம் தைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதாவது பாத்திரம் கழுவுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டு தூக்குறது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, பேசிகிட்டே இருப்பேன். நம்ம வேலையை பார்க்கணும். டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு இன்னும் நிறையா அதாவது வந்து பாத்திரத்தை தைச்சிட்டு இப்போ வந்து வீட்டை தூக்கலான்னு வந்தேன். சரியா, வீட்டை தூக்கணும்னு வரப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஹாலில் ஒரு ஆள் படுத்திருக்கு, அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் வீட்டை தூரு, அவன் எந்திரிச்சிடாமல் வீட்டை தூரு அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் யாருன்னு பார்க்குறீங்களா? வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். அந்த மாதிரி இவனை இருப்பாமல் நான் வீட்டுக்கு போகணும். எப்படி தூங்க வேணாம் கொடுத்து வச்ச வேணாங்க. ஸோ கைஸ், நான் வந்து வீட்டில் வேலை பார்க்குறப்போ அவனை சத்தம் போட்டு எழுப்பிடக்கூடாதான். அவன் இருக்கிற இடத்துல அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் தூக்கணுமா. இது எங்கள் அம்மாவோட ஆர்டர். இந்த வீட்டில் அவனுக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, தூங்குறத பாருங்களேன். இங்கே பாருங்க, அவனுக்கு அமையுது, நமக்கு அமையலை. என்ன பண்ணுறது? ஓகே, வேலையை பார்ப்போம். விளக்கு மாதிரி அப்படியே இருந்து வச்சுட்டே இருக்கேன். அதாவது கைஸ், வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பேக் ஏதாச்சும் போட்டுகிட்டே இருப்பேனா. ஸோ முடி வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா வளர்ந்தும் இருந்துச்சு. ஆனால் சென்னை போனதுலேருந்து ஒன்றுமே பண்ணலையா, முடி கொட்டுன்னு கொட்டுறது. ஏன்னே தெரியல. கடுப்பாக வருது. இருக்கிறதே 4 முடி, அந்த முடியும் கொட்டிகிட்டே இருந்துச்சுன்னா சொட்டே ஆயிடுவேன் போல். எனக்கே ஒரு பயம் வந்துடுச்சு என் முடியை நினச்சி. 21 வயசு ஆச்சா, இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலையே. அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. என் முடி கொட்டுதே இந்த கவலை. இதை எங்கே போய் சொல்ல. ரொம்ப நேரமாக இந்த ஹேர் பேக்கை வச்சிட்ருக்கேன். இன்னும் எங்கள் அம்மா வரத்துக்குள்ளே குளிக்கலாம்னு வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா வந்து 6 நூறுக்கிடும் என்ன. அப்புறம் அவ்வளோதான், போய் நான் வந்து குளிச்சுட்டு வரேன். ஓகே, டாட்டா. வருவேன் திரும்ப. எதுக்கு டாட்டான்னு வாபஸ் வாங்கிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம டீ போடலாமா? வாங்க. நம்ம வந்து குளிச்சு வச்சு ஹேர் கட்டிங்காக பேக் போட்டு குளிச்சது நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. பட் என்னன்னா, நம்ம அந்த இலையெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறோம்ல, வெந்தயம். ஸோ அதனால வந்து அது கொஞ்சம் அதோட இது அப்படி புளிப்பியாக இருக்கும். அது வந்து முடி காய அப்படி விடணும். பட் செம்மையாக இருக்குல்ல.